மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் வந்து நாம் நினச்ச மாதிரி அந்தளவுக்கு மொக்கையாக போகலை, பட் ஓரளவு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சில ரோஸ்டிங் இருந்தது. பட் அது எப்படி இருந்ததுன்னா, கமல் அவர்கள் அர்ச்சனா விஷ்ணுவை ரோஸ்ட் பண்ண மாதிரி ரோஸ்ட் பண்ணாரானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் நான் உங்களை ரோஸ்ட் பண்ணுறேன், ஆனால் இப்படி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைங்கள மிரட்டுற மாதிரி சும்மா லைட்டாக வந்து அப்படி டச் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ரோஸ்டிங் தான் கமல் அவர்கள் இன்றைக்கி பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் இது அன்ஃபேர், இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதுலேயும் மாயா போட்டாங்க பாருங்கள் ஒரு நாடகம். சார், ஐ ஆம் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் சார் அப்படின்ற மாதிரி முதலே ஒரு பிட்டை தூக்கி போட்ட ஒரு எஸ்கேப் நாடகம். அதுக்கு கமல் அவர்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு நாடகம் வந்து ஒன்று போட்டால் இருப்பாருங்க. ஐயோ, வேற லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, பரவாயில்ல, ஓரளவு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடுத்ததுமே என்ன நடக்குதுன்னா, கமல் அவர்கள் அந்த ஃப்ரைடே எபிசோட் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து போகுது. ஸோ அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சுகரில் விழுந்தது நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருந்திருக்கேன். அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. அது கரப்பாம்பூச்சியா இல்லை எறும்பான்ற டிஸ்கஷன் தான் இப்போ மக்களுக்குள்ளேயே நிறைய டாபிக் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த கிளாஷில் வந்து அர்ச்சனா தவறே பண்ணல. சொன்னது விஷ்ணு, நீங்கள் வெளியே போய் சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியாது, இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணுமா உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு. ஆனால் ஏதோ அர்ச்சனா சொன்ன மாதிரி, அர்ச்சனா நீ நிறைய தயிர் போட்டு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி சாப்பிட்றத சொன்னோம். ஒரு பெரிய கிளாஷ் ஒன்று அந்த இடத்துல வெடிக்குது. ஸோ அப்போ அர்ச்சனா வந்து நீங்களாம் பெரிய மனுஷன் மாதிரியே பேசுகிறீங்க, நீ சின்ன பிள்ளை மாதிரியே பேசுகிறேன்னு இந்த மாதிரி சண்டை போட ஸ்லிப்பர் ஷாட்டாக அர்ச்சனா ஒன்று பண்ணாங்க. அவங்க சாக்லேட்டு திரும்ப கொண்டு போய் பிக் பாஸ் கொடுத்ததை கொண்டு போய் கூல் சுரேஷ்ட கொடுக்க, கூல் சுரேஷ் மன்னிப்பு கேட்டார் அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க அவங்களோட ரியலு, இதுக்கு தாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல் அவர்களோட என்ட்ரி வந்ததுமே வந்து பயங்கரமாக பாராட்டு மழையாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுல, குழந்தைகள் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில் எழுந்து நின்று அவங்கவுங்களுக்கான ஒரு விஷயங்களை சொல்லி பாராட்டி தள்ளுறாரு. உண்மையாகவே அது வந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இல்லையா? ஸோ மணிக்கும் நிறைய பாராட்டுகள் இருந்தது, அதேமாதிரி அர்ச்சனா அவர்களுக்குமே இன்றைக்கி பாராட்டுகள் நிறையவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லாம் முடியுது. ஸோ அடுத்தது கமல் அவர்களே ஒரு லவ் கண்டென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாருப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணி வந்து ஆக்சுவலாக பூர்ணிமா வந்து ஹக் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து விஷ்ணு 2 டேஸாக பிளான் போட்டார். நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கலாய் விட்டுருப்பார். ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது ஒரு பிரேக் போகிறாரு, போயிட்டு அடுத்த செகண்ட் வர்றாரு. வந்ததுமே ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா அவர்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி கேம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு டாபிக் அந்த இடத்துல போயிட்டுருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு ரோஸ்டிங் இருந்ததான்னா ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கண்டிப்பாக இல்லவே இல்லை. ரொம்ப மொக்கையான ஒரு டிஸ்கஷன் தான் அங்கே வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் அதில் ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னா, ரவீனாவால் தான் கேம் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இந்த தவறை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அர்ச்சனா முதல்ல ரவீனாட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க, நீ வந்து இது மாதிரி பண்ணுறது தப்பு ரவீனா அப்படின்னு. ஸோ அதில் வந்து கமல் அவர்கள் சொல்லும் போதே, அதாவது அர்ச்சனாவை பற்றி ரவீனா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் பண்ண தவறை முதல்ல எனக்கு சுட்டி காமிச்சது வந்து அர்ச்சனா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பாயிண்ட் சொல்ல, அர்ச்சனாவுக்கு கிளாப்பும் விசிலும் திரும்பவும் பறந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது போன வாரம் எந்த ஒரு கிளாப்ஸும் விசிலும் அப்படியே கம்மியாகி கமல் பேசும்போது மட்டும் அடிக்கப்பட்டதோ, இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு பழைய மாதிரி அந்த சப்போர்ட்ஸ் வரும்போதெல்லாம் பயங்கரமான ஒரு கிளாப்ஸ். அப்போ போன வாரம் சொல்லி வச்சு எல்லாமே பண்ணீங்களாடா, இப்போவும் கிழிஞ்சு போச்சேடா, பச்சையாக மாட்டிக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் அது வந்து பார்க்க தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அடுத்தது கமல் அவர்களை வந்து மாயா அவங்க டீம் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாட்ட கேட்கும்போது அவங்களோட ரோஸ்டிங் அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது. கடைசி வரைக்கும் பூர்ணிமா தவற அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் பண்ணது ரைட்டு, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கமல் அவர்களே என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு மேலே சொல்லி வேஸ்ட்ரா, சரிம்மா அப்படின்ற மாதிரி ஆயிட்டார். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். பட் பூர்ணிமாவோட கமல் வந்து பெரிய ஆள் இல்லையா? ஸோ எங்களுக்கு அப்படி தான் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவர் கேம் அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மாயா எழுப்பி விட்டு கேட்கும்போது, மாயா எங்கே நம்ம பக்கம் திரும்ப, சார் ஐயா அசேம்டு சார், அவங்க அப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதை பண்ணியிருக்கவே கூடாது சார், ஆனால் நான் பண்ணிட்டேன் சார். எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்காங்கப்பா, எவ்வளோ அழகாக தப்பு செஞ்சு அந்த தப்பை ஒத்துக்கிட்டாங்கப்பா.
சரி உடனே ஒரு பக்கம் வருவாங்க, அர்ச்சனா தப்பு செஞ்சு ஒரு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ நீங்கள் வந்தீங்க, உடனே இப்போ மாயா மட்டும் தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஏன் நீங்கள் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஏங்க அவங்க ரியலாக பண்ணாங்க, இதில் கமல் சார் முன்னாடி இது ட்ராமா ஆடிட்டு இருக்கு. சரி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து ஓடிட்டு இருக்கு. அப்படின்றாலும் திரும்பவும் ரவீனா விஷயத்தை பற்றி தான் இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ரவீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை சார் என்கிட்ட நிக்சன் இவ்வளோ பேசுகிறான்ல, அந்த டாஸ்க் அப்போவே என்னை கூப்பிட்டு ரவீனா நீ பண்ணுறது தப்பு, இதெல்லாம் பண்ணிக்கூடாது, ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா நான் மாறியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பழியை தூக்கி அந்த பக்கம் போட, சரி அப்போ அர்ச்சனா சொன்னாங்க நீ ஏன் பண்ணல, அர்ச்சனாக்கா ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அர்ச்சனாக்கா சொல்லலை அப்படிங்கும்போது சரி இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு பயங்கரமாக ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி நம்மளோட கமல் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனை அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஏம்மா நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, ஒருத்தனோட கேம் ஸ்பாயிலருக்கு முக்கிய காரணமே நீயா தான் இருக்க, அவனுக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கு டான்ஸில், அது கட்டானதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பதிவை கொடுக்க, ரவீனா மற்ற நாள்லாம் வெட்டிப்பாங்க பிளாஸ்டா, இன்னைக்கு கமல் சொன்ன சரி சார் ஓகே சார் புரியுது சார் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே சார் அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்க, வேற லெவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்கள் கமல் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கவும் கமல் அவர்கள் சொல்கிறேன் எனக்கு இந்த மன்னிப்புன்ற மேலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தன்றதே குறைஞ்சி போயிருச்சு, அதுவும் இந்த சீசனால் இந்த இடத்துல தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்ல, அதுவும் பூர்ணிமாவுக்கு வந்து பயங்கர ஸ்லிப்பர் ஷாட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ஒன்று கொடுத்தார். மைண்ட் யுவர் லாங்குவேஜ், மைண்ட் யுவர் வே ஆஃப் ஸ்பீச், பிளான் யுவர் கேம் அப்படின்ற மாதிரி டோட்டல் பிளாஸ்ட். கண்ணீரும் கம்பளியுமா நம்மளோட பூர்ணிமா அவர்கள் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் இன்னைக்கு இந்த வாரம் எந்த சம்பவமே பண்ணலையேடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே, கடைசியாக இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி கதறாங்க நம்மளோட பூர்ணிமா. நமக்கு ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது உண்மையாக சிரிப்பு மட்டும் தான் வந்தது மக்களே. சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், அடுத்ததாக வந்து நம்மளோட கூல் சுரேஷோட எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்குது. கூல் சுரேஷ் வந்து எவிக்ட் ஆகிட்டார் மக்களே. பட் வெளியே வந்ததுக்கப்புறமா நிறைய சம்பவம் வந்து ஆக்சுவலாக பேசிகிட்டே இருந்தார். எல்லாரும் இப்போத்தி சும்மா பிளாஸ்ட் அடிக்கிறாரு. உண்மையாகவே அதை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேசியிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். விசித்ராவுக்கு தான் செம்ம பிளாஸ்ட்டு, இன்னொன்று வந்து குள்ளநெறி கேங்குக்கே பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமல் அவர்களுமே பிளாஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே அவங்க ஒன்று பண்ணாங்கன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கீங்க ஸ்ட்ராட்டஜியில், நீங்கள் எப்படி விஜய் வந்து ஸ்கோரை கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணீங்க, அப்போ அது உங்களுக்கே ரிட்டர்ன் வரணுங்கிறது வந்து இண்டிவிஜுவல் கேம் இல்லை இல்லையா, சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு கேம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லவும் செம சிரிப்பாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கூல் வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் உடைக்கிறாரு, அட்வைஸ் மேலே கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூல் அவர்கள் வந்து வெளியே கிளம்பிட்டார் கமல் முன்னாடியே பேசிட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யங்கள் இருந்ததானா கண்டிப்பாக இல்லை. ப்ரோமோ அளவுக்கு எபிசோட் கொஞ்சம் மொக்கையாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இன்றைக்கி அதிகமான பாராட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கும் அர்ச்சனாக்கும் கிடச்சிது, இன்னொன்று விஷ்ணுக்கும் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க.